நெடுமாறன் உறவினரான விஜயன் கொலை வழக்கில் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்கு? அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது இந்த 7 குற்றவாளிகளுக்குமே ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்தான் இந்த 7 பேருமே குற்றவாளிகள் என்று அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த 7 குற்றவாளிகளும் தண்டனை பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் சற்று நேரம் கால அவகாசம் வழங்கியிருந்தார். ஆனால் இதற்கு நடுவில் அரசு வழக்கறிஞர் அந்த 4வது குற்றவாளியான கார்த்திக்கிற்கு மட்டும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தார். எனவே கார்த்திக்கு மரண தண்டனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக கார்த்திக் தான் விஜயனின் மண்டையில் பலமாக இரும்பு கம்பியால் தாக்கி இந்த கொலையில் முக்கிய சதி செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மற்ற அனைத்து குற்றவாளிகளுமே இதற்கு 100% உடந்தையாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிபதி தெரிவித்ததை அடுத்து அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி தற்பொழுது இந்த 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இப்ப 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லிருக்கீங்க. இந்த தீர்ப்பு குறித்து பானுவின் சகோதரி சுதா என்ன சொல்றாங்க? பானுவின் சகோதரி தற்பொழுதுதான் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். குறிப்பாக அவர்கள் தரப்பில் இவர்கள் குற்றவாளி என்று தெரிவித்ததுமே ஒரு உற்சாகமான மனநிலையானது காணப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது இந்த தீர்ப்பை அவர்கள் மிகவும் வரவேற்றாலுமே கூட ஒருவேளை மரண தண்டனை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் தற்பொழுது அவர் செய்தியாளரை இன்னும் ஒரு 1-2 மணித்துளிக்குள் சந்திக்க உள்ளதால் அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை பானு உள்ளிட்ட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பானுவின் மனநிலை தற்போது எப்படி இருக்கு பிரசன்னா? பானு இந்த தீர்ப்பிற்கு முன்பு சாதாரணமாகவே காணப்பட்டார். ஆனால் இந்த தீர்ப்பு வந்த பிறகு சற்று சோகமாகவே உள்ளார். அவர் எந்த ஒரு கருத்தையும் தற்பொழுது வரை தெரிவிக்கவில்லை, கருத்து தெரிவிக்கவும் மறுத்துவிட்டார். இந்நிலையில் இந்த 7 குற்றவாளிகளுமே ஒரு மிகப்பெரிய தண்டனை தங்களுக்கு கிடைக்காது என்று எண்ணி இருக்கும் என்றே கருதப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு தற்பொழுது இந்த ஆயுள் தண்டனை என்பது அவர்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்காத ஒன்றாக தான் இருக்கும் என்றே நாம் கருதுகிறோம். எனவே இந்த ஆயுள் தண்டனை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கருதுகிறோம். பிரசன்னா, இந்த வழக்கு தொடர்பா நீதிமன்றம் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கா? தற்பொழுது வரை நீதிமன்றம் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கவில்லை. குறிப்பாக நீதிபதி அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பொழுது, அதாவது இந்த A1 பானு, கருணா உள்ளிட்ட இந்த 7 பேருமே குற்றவாளி என்று அறிவித்துவிட்டு இதில் அந்த 7 பேருமே சதி செயலில் ஈடுபட்டதாகவும், குறிப்பாக அந்த கருணாவில் இருந்து எம் கார்த்திக் வரை உள்ள 6 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், இதில் குறிப்பாக சட்டவிரோதமாக அவர்கள் கூடியதாகவும் பல குற்றச்சாட்டுகளை நீதிபதி முன்வைத்தார். அதன் பிறகு தற்பொழுது இந்த தீர்ப்பை அவர் வழங்கியுள்ளார். ஆனால் எந்த ஒரு கருத்தும் அவர் தெரிவித்ததாக தற்பொழுது வரை தகவல் இல்லை. எனவே அவருடைய தீர்ப்பை முழுமையாக நாம் படித்தோம் என்றால் அதில் அவர் கருத்து சொல்லியிருந்தால் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும்.